போன வீடியோவில் நான் ஹேர் கிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அதர் கண்டினியூஷன் தான். எனக்கு இந்த ஹேர் கிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ஹேர் கிட் அப்படின்னா ஷார்ட்டான ஹேர் கட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரைட் இல்லை யூ இல்லை வி அந்த மாதிரி போய்க்கோங்க. பட் இந்த மாதிரி ஃபெதர்ஸ் லேயர்ஸ் அப்படிலாம் போகவே போகாதீங்க. மெயினாக இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹேரை அவங்க செட் பண்ணும்போது நல்லா இருக்கு. பட் நம்ம ஃபைனலாக வீட்டுக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹேர் செட் ஆகலை. அப்படியே முடிச்சுட்டு மேலே ஹை ஃபார் திஸ் கேஃபேன்னு இருக்கு. அங்கே எனக்கு ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் காலேஜ் டைம்ல நிறைய டைம் போயிருக்கோம். அங்கே பர்த்டே செலிப்ரேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நாங்கள் போயிட்டு ஃபுட்டு அது எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே என்ன ஆர்டர் போட்டிருந்தோம்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், விங்ஸு, பர்கரு, சாண்ட்விட்சு, மொஜிட்டோ, கிட்கேட் மில்க் ஷேக். கிட்கேட் மில்க் ஷேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கே அன்னைக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாமே பேலன்ஸ் பார்சல் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோஸுமே எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வர்ற வழியில பார்த்தீங்கன்னா மேகம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துட்டோம். ஹேர் கிட் பிடிச்சிருந்தா